அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கங்கள். என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். நான் தலைமை சர்க்கரை நோய் மருத்துவர் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இதயங்கள் அறக்கட்டளை பற்றி 2 வார்த்தைகள். இது 2004 தொடங்கப்பட்ட அமைப்பு ஸ்காட்லாண்டில். நாங்கள் எல்லாம் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். அதாவது 400 ரூபாய் எங்களுடைய ஃபீஸ் எங்களோட மருத்துவ காலத்தில் 1989 to 95. இந்த அரசாங்கம் 400 ரூபாய்க்கு ஹை குவாலிட்டி டாக்டர்ஸை அருமையான சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்க வைத்து நாம் அமெரிக்கா, லண்டன் என்று போகிறோம். அங்கே பெருத்த சேவை செய்கிறோம். அண்ட் திருப்பி வந்து இந்த நாடு சரியில்லை, ஊர் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை என்று சொல்கிறோம். இதை மாற்றும் நோக்கமாக தான் இதயங்கள் அறக்கட்டளை யூகேயில் ஆரம்பித்தோம். ஸ்காட்லாண்டில் ஒரு 4 நண்பர்கள், சென்னை மருத்துவக் கல்லூரி நண்பர்கள். நம்ம என்னடா இங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம், அங்கே தான் அந்த அப்துல் கலாம் ஐயாவின் சாட்டை அடி அப்படின்பேன். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்று இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறோம் அண்ட் ஊரை குறை சொல்கிறோம். பட் நாம் என்ன திருப்பி செய்கிறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஸோ ஆளுக்கு ஒரு 10 பவுண்ட், அதாவது 800 ரூபாய்க்கு ஈக்குவலண்ட்டான காசு போட்டு 2004 இதயங்கள் அறக்கட்டளை என்று நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு தெரியல என்ன பண்ண போகிறோன்னு. 4 பேரும் ரொம்ப சீனியர் டாக்டர்ஸ் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸில். பட் அப்படி ஆரம்பித்த அமைப்பு 2011 நான் திருப்பி மதுரைக்கு வந்தேன், இந்தியாவுக்கு வந்தேன் ஃபார் குட். அதுக்குள்ளே ஒரு 1.5 கோடி அளவுக்கு இந்தியா முழுக்க நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் பண்ணோம். மெயினாக குழந்தைகள் நலத்தில் தான் மெயினாக அப்பவும் ஃபோக்கஸ் பண்ணோம். கேன்சர் குழந்தைகள் சென்னையில், டெல்லி, மும்பை லோகமானியா துலைக் ஹாஸ்பிட்டலோட நியூனேட்டல் யூனிட்டை கம்ப்ளீட்டாக ரீஃபர்பிஷ் பண்ணியிருந்தோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது செய்தோம். இந்த முதல் வகை சர்க்கரை நோய் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு குழந்தைங்கள் கூடவா டாக்டர் சுகர் வரும் அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. 8 மாத குழந்தையிலிருந்து 18 வயது குழந்தை வரை இன்று தமிழகத்தில் 15,000 குழந்தைகள் இருக்கிறது. இந்தியாவில் 9 லட்சம் குழந்தைகள் இருக்கிறது. அண்ட் இவங்கெல்லாம் வாழ்நாள் முழுதும் இன்சுலின் ஊசி போடணும். இது பெரியவங்களுக்கு வர சுகர் மாதிரி கிடையாது, மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது மாதிரி கிடையாது. ஒரு 2 வாரம் தான் அறிகுறிகள் வரும். தண்ணி தாகம் நிறைய எடுக்கிறது, யூரின் அடிக்கடி போகிறது, எடை மெலிவு வரும். அதை விட்டிங்கன்னா நேராக ஐசியூவில் கோமால தான் கொண்டு போய் முடியும். அண்ட் அந்த குழந்தை ஒரு லக்கியாக பிழைத்தால் அந்த தாய் தந்தைக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாளைக்கு 4 வேளை இன்சுலின் ஊசி வாழ்நாள் முழுதும் போட வேண்டும். ஒரு நாள் இன்சுலின் விட்டாலும் கோமாவில் கொண்டு போய் போடும். இது கூட 4 முறை ஃபிங்கர் பிரிக் டெஸ்டிங், சர்க்கரை பார்க்கும் சாதனத்தால் குத்த வேண்டும். அண்ட் இது ஒழுங்காக செய்யவில்லை என்றால் அனைத்து குழந்தைங்களும் 15-20 வயதில் கிட்னி ஃபெயிலியர், கண் குருடாகுதலில் கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. பட் நல்ல விஷயம் என்னென்னா, இதை ஒழுங்காக செய்தால் குழந்தைகள் ரொம்ப நல்வாழ்க்கை வாழலாம். சார், சர்க்கரை நோயில் இத்தனை வகைகளான்னு ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவாங்க. இதில் டைப் 1, டைப் 2, மோனோஜெனிக் டயபெட்டிஸ் நிறைய வகைகள் இருக்குது. பட் முதல் வகை சர்க்கரை நோய் கொஞ்சம் விழிப்புணர்வு எல்லோருக்கும் வேண்டும். எனக்கு இது குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வரும் சர்க்கரை நோய். இதை நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவோம். ஏன் சார் குழந்தைங்களுக்கு போய் சுகர் வருதுன்னா, இது வந்து நம்ம ரத்த குழாயில் வெள்ளை அணுக்கள்னு சில அணுக்கள் இருக்குது. இந்த வெள்ளை அணுக்கள் நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி. இப்போ வெளிலேருந்து ஒரு தீவிரவாதி ரத்தத்துக்குள்ளார வைரஸ் மாரி வந்துச்சுன்னா இது எதிரியும் தாக்கி அழிக்கும். இந்த கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா, மரபணுவில் இருக்கிற ஒரு சிறிய மாற்றத்தினால, இது குடும்பங்களில் வராது, அப்பா அம்மாவுக்கு இருக்காது, இந்த வெள்ளை அணுக்கள் எதிரியை தாக்கிறதுக்கு பதிலாக குழம்பி போய் நம்ம கணையத்தில் இருக்கிற அந்த இன்சுலின் சுரக்கிற செல்லை எதிரின்னு தாக்க ஆரம்பிச்சிடுது. அண்ட் இது எதிரின்னு நினைச்சால் அழிக்காமல் விடாது. அதனால் ரத்தத்தில் என்ன ஆகுது, இன்சுலின் அளவு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி 0க்கு வந்துடுது. அண்ட் இந்த இன்சுலினுடைய வேலை என்னென்னா, சர்க்கரை அளவை 80லிருந்து 180க்குள்ளார வைக்கணும். எனக்கு இதுக்கு மேலே கூடனா என்ன ஆகும், இந்த சுகர் ரத்த குழாய் உள்ளார போய் படிமானமாகும். ஸோ எல்லாருக்கும் ஒரு குழாயின் கதையை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு பைப்பில் ஒரு தெளிவான தண்ணி ஓடுவதற்கும் குப்பை கூலமான தண்ணி ஓடுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தண்ணி தெளிவாக இருந்தால் குழாயின் உள்பக்கம் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். வேற சில குப்பை கூலம் சேரி சகதி சேர்ந்தால் என்ன ஆகும், இது பாசம் மாரி குழாயில் படிமானமாகும். ஸோ இன்சுலின் அளவு ரத்தத்தில் ரொம்ப குறைஞ்சி ரத்தத்தில் சுகர் அளவு 300-400ன்னு கூடிச்சுன்னா இது இருதயம், கண், கிட்னி, கால், மூளைக்கு போகும் இரத்த குழாய்களை அடைச்சி இது கிட்னி ஃபெயிலியர், கண் குருடாகுதல், மாரடைப்பு வாதத்தில் கொண்டு போய் முடியும். அண்ட் இதை ஒழுங்காக பார்க்கவில்லை என்றால் பல குழந்தைகள் 20 வயதுக்கு மேலே தாண்ட முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த முதல் வகை சர்க்கரை நோயில் அன்றாடம் நம்ம கணையம் சுரக்காத அந்த இன்சுலினை நம்ம வாழ்நாள் முழுதும் வெளிலேருந்து கொடுக்கணும். ஸோ கான்செப்ட் வைஸ் ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம கண்ணு சரியாக தெரியல, கண்ணாடி போடுறோம், கணையம் வேலை செய்யல, அது இன்சுலினாக வெளில கொடுக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்சுலின் இன்ஜெக்ஷனால் மட்டும்தான் கொடுக்க முடியும், இது மாத்திரையால் கொடுக்க முடியாது. அண்ட் இது 4 வேளை ஊசி போட வேண்டும்.
ஒவ்வொரு உணவு கூட ஒரு ஊசியும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை நைட்டு 9 மணிக்கு இன்னொரு ஊசியும் போடணும். அண்ட் இதை நாம் நிறுத்தவே முடியாது வாழ்நாள் முழுவதும். அண்ட் பாசிட்டிவாக என்ன சொல்லணும்னா, இப்போ எங்கள் குழந்தைகள் நல்லா பண்ணுற குழந்தைகள் இது ஒரு நோயே கிடையாது. இப்போ 4 குழந்தைங்களுக்கு மருத்துவம் கிடைச்சிருக்கு. எங்கள் ட்ரஸ்ட் குழந்தைங்களுக்கு 2 பேர் USA கனடா போயிட்டாங்க. 30 கல்யாணத்துக்கு போயிட்டோம். இவங்கெல்லாம் 5 வயசுலேருந்து முதல் வகை சக்கரை இருக்கும் பெண் குழந்தைகள். கல்யாணமே ஆகாது, படிக்கவே முடியாதுன்னு சபதம் விட்டவங்களாம் இன்றைக்கி மண்ணை கவுகிறார்கள். அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. இந்த கான்செப்டை மட்டும் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு இன்சுலினை நிறுத்தக்கூடாது. இது வேற எங்களுக்கு ஒரு கவலை. எனக்கு இந்த தீவிரவாதிகள் என்று சொல்லப்படும் சொந்தக்காரங்கன்னு நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இன்சுலின் ஊசி போட்டால் கிட்னி ஃபெயிலியர் வரும், டேஞ்சர்னு சொல்லி குழந்தைகளுக்கு இன்சுலினை நிறுத்துவது ICU அட்மிஷனுக்கு சமானம். அதனால் எங்களோட ஒரே வேண்டுகோள், இந்த முதல் வகை சக்கரை இருக்கும் இன்சுலின் இருக்கும் குழந்தைகள் மருத்துவர் பரிசீலனை இல்லாமல் இன்சுலினை நிறுத்துவது இது பெரிய பெரிய அட்மிஷனில் கொண்டு போய் முடியும். எப்படி சார் ஒரு முதல் வகை சக்கரை நோய்க்கு உதவி செய்வது? அதாவது இன்றைக்கி இந்தியாவில் இந்த மாதிரி பாட்டில் மருந்தும் இந்த சிரஞ்சும் தான் இருக்குது. இது கொஞ்சம் வலிக்கும் குழந்தைக்கு. இது நினச்சி பாருங்களேன், ஒரு வயசு குழந்தைக்கு இது ஒரு நாளைக்கு 4 வேளை வாழ்நாள் முழுதும் போடணும். அண்ட் இந்த பாட்டில் மருந்து ரொம்ப டெம்பரேச்சர் சென்சிட்டிவ். இதை நம்ம வெளில வச்சாலோ, இப்போ 70% கிராமப்புற வீடுகளில் ஃப்ரிட்ஜு கிடையாது. அண்ட் இவங்க இந்த மண்பானையில் வைப்பாங்க, இல்லை ஒரு டம்ளரில் வைப்பாங்க. இது ஒரு நாளில் இது தண்ணி ஆகிடும், வேலையே செய்யாது. அண்ட் குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தையும் 10 அட்மிஷன் ஆகுது டயபெட்டிக் கோமாவில், அந்த இன்சுலின் தரம் இல்லாமல். ஸோ முதல்ல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இதயங்கள் அறக்கட்டளை வழியாக இந்த மாதிரி பேனா வகை ஊசிகள், இது ரொம்ப ஈஸி போடுறது. இந்த நீடில் சுத்தமாக வலியே இல்லாது 4 மில்லிமீட்டர் நீடில். இந்தியாவிலே மிக குறைவான வலி இருக்கிற இது நீடில். அண்ட் உள்ளே இருக்கிற மருந்தும் உலகத்தரம் வாய்ந்த மருந்து. ஸோ ஒரு பணக்காரனோ அல்லது மேலை நாடுகள்லேயோ ஒரு குழந்தைக்கோ அடல்ட்கோ என்ன இன்சுலின் யூஸ் பண்ணுறாங்களோ அதை இதயங்கள் அறக்கட்டளை வழியாக கொடுக்கிறோம். ஸோ முதல்ல இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த நீடில் நான் சொன்னேன், இது 4 மில்லிமீட்டர் நீடில். அதாவது இது குழந்தைங்க ஓடும் இன்சுலின் போடுறதுக்கு பயந்துக்கிட்டு. இப்போ இந்த நீடில் அம்மா எனக்கு இன்சுலின் போட்டு விடுங்கம்மான்னு சொல்லி இன்சுலின் போட்டு சாப்பிட்டு போகுதுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான காம்பனன்ட். பட் வெறும் இன்சுலின் மட்டும் கொடுத்துக்கிட்டு மற்றதை பண்ணாமல் இருக்கிறது அது மட்டும் பத்தாது. எனக்கு இது சுகர் பார்க்கும் மிஷின். இது எனக்கு சுகர் 500 இருந்தாலும் வெளில தெரியாது, 100 இருந்தாலும் தெரியாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மிஷினில் ஒரு நாளைக்கு 3-4 தடவை கையில் குத்தி பார்க்கணும். அண்ட் இந்த நம்பரை பார்த்தால்தான் நமக்கு அளவு எப்படி இருக்குது, இன்சுலின் டோஸை எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி இப்போ 400-500 இருக்கிற சுகரை நம்ம 100லேருந்து 200க்குள்ளார கொண்டு வரணும். அதற்கு இந்த சர்க்கரை பார்க்கும் சாதனம் ரொம்ப முக்கியம். இது அரசாங்கத்தில் தரப்படுவதில்லை பொதுவாக. ஸோ இது இதயங்கள் அறக்கட்டளை வழியாக 2000 மிஷின் கொடுத்துருக்கும். ஒவ்வொரு மிஷினும் ரஃபாக 1000 to 1200. பட் மிஷின் மட்டும் கொடுத்து புண்ணியம் இல்லை. இது பார்க்குற அந்த ஸ்ட்ரிப்பு, ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பும் 20 ரூபாய் இருக்கும். இது ஒவ்வொரு குழந்தைக்கும் 100 ஸ்ட்ரிப் ஒரு மாதத்துக்கு. எனக்கு 3 முறை பார்க்க வேண்டும் உணவுக்கு முன்னாடி. ஸோ இந்த குளுக்கோமீட்டர் வித் ஸ்ட்ரிப் ப்ராஜெக்ட் இது பண்ணுறோம். அடுத்தது சில குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது. 4 வேளை இன்சுலின் போட்டாலும் கண்ட்ரோல் ஆகாது. இந்த சாதனத்துக்கு பேர் இன்சுலின் பம்ப். இது மேலை நாடுகளில் இது ரொம்ப காமன். முதல் வகை சக்கரை நோய்னா எதர் அரசாங்கமே தருது அல்லது இன்சூரன்ஸில் கவர்ட். இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்த சாதனத்தின் விலை 2.25 லட்சம். பணக்காரனே கொஞ்சம் தலையை சொறிகிற அளவுக்கு இருக்கும். பட் எங்களுடைய கனவு இதயங்கள் அறக்கட்டளையில் ஏழ்மையில் இருக்கும் ஒரு குழந்தைக்கும் ஹை அண்ட் டெக்னாலஜி வேணும். மெர்சிடிஸ் பென்ஸ் பணக்காரன் மட்டும் ஓட்டினா பத்தாதுங்கிறேன். சில சமயம் ஏழைகளுக்கும் அது தேவை. எனக்கு இந்த சாதனம் போடலைன்னா சில குழந்தைகள் உயிரோடே இருக்காது 1 வருஷம் 2 வருஷத்தில். ஸோ கிட்னி ஃபெயிலியர் இருக்கும் குழந்தைகள், ப்ரெக்னன்சி அண்ட் சில சமயம் ரொம்ப மேலே கீழே போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த பம்ப் ஒரு வரப்பிரசாதம். இது 200 குழந்தைங்களுக்கு மேலே இதை போட்டிருக்கும் தமிழகம் முழுக்க. அண்ட் பல அரசு மருத்துவமனை குழந்தைகள் இப்போ எங்களோட பம்பில் இருக்குது. இது ஒரு சின்ன டியூப் வழியாக இங்கே கனெக்ட் ஆகும். இதில் நிறைய ஆட்டோமேட்டேஷன் இருக்குது. அதே இன்சுலின் டோஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பம்பு மாத செலவு 10,000 அண்ட் பம்போட செலவு 2,25,000 ரூபாய். இது 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போட்டிருக்கோம். அண்ட் இதை தவிர ஃப்ரிட்ஜ் இல்லாமல் குழந்தைகள் இறந்து போகிறது. ஸோ 70% வீடுகளில் ஃப்ரிட்ஜு கிடையாது கிராமப்புறங்களில். அண்டு இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ்க்கு இது வேண்டும். ஸோ இந்த கோவிட் நேரத்தில் காட்ரேஜ் R&D கூட நாங்கள் 2 வருடம் ஒர்க் பண்ணோம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு. ஸோ இது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இது ஒரு சின்ன ப்ளக் சிஸ்டமில் இதில் நம்ம கிட்டத்தட்ட 15 இன்சுலின் கேட்ரேஜ் வச்சுக்கலாம். 3 மாதத்துக்கான இன்சுலின். ரொம்ப லோ பவர் கன்சப்ஷன். இப்போ இது 600க்கும் மேற்பட்ட இந்த ஃப்ரிட்ஜுகள் தமிழகம் முழுக்க இருக்கிற அனைத்து குழந்தைங்களுக்கும் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுவே டயபெட்டிக் கோமா அட்மிஷனை 90% குறைச்சிருக்கு இந்த ஃப்ரிட்ஜ்.
இதை தவிர ஏன் இந்த டைப் 1 டயபிட்டிஸ் அதிகமாகிறதுங்கிற ஆராய்ச்சி இப்போ ஐஐடி மெட்ராஸ் கூட பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர மேக் இன் இண்டியா டெக்னாலஜி, இந்தமாரி சாதனங்களை நம்மளே பண்ண முடியுமா, எனக்கு 2 லட்சம் பம்பை 20,000க்கு பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் கொஞ்சம் யோசித்து கொண்டு இருக்கிறோம். இதை தவிர பெண் குழந்தைகளுக்கு கல்வி, ஒரு டைப் 1 டயபிட்டிஸ் ஏழ்மையில் இருக்கும் பெண் குழந்தை கிராமப்புறங்களில் அவங்க சொசைட்டல் டிஸ்கிரிமினேஷன்னு சொல்லுவோம், படிப்புக்கோ கல்யாணம் பண்ணுவதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்சுலில் இருக்கிற பொண்ணு இப்படி தான், தொத்து வியாதி, நீ பக்கத்தில் வராத, இதுமாரி அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்குது. அதனால் ஒரு பெண் குழந்தையை நாம் கைவிட மாட்டோம். அனைவருக்கும் +1 +2 அண்ட் காலேஜ் எஜுகேஷன் கல்வி சப்போர்ட் இதயங்கள் அறக்கட்டளை வழியாக போகுது. பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறோம். அண்ட் இப்போ 30 கல்யாணத்துக்கு போயிட்டோம் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும். அத்தனை டெலிவரி கண்டக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பெண் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தவிர எங்களுடைய மொபைல் டயபிட்டிஸ் வேன் இனிஷியேட்டிவ்னு ஒரு வேன், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் வேன், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மருத்துவமனைக்கும் இது போகுது. இது உள்ள ரெட்டினல் கேமரா பிளைண்ட்னஸ் ப்ரிவென்ஷனுக்கு, ஒரு சொட்டு ரத்தத்தில் கிட்னி டெஸ்ட்டு, தைராய்டு, 3 மாத சராசரி டெஸ்ட், எல்லா ரத்த டெஸ்ட்டையும் பண்ண முடியும் எங்களால். ஸோ இப்போ 2000 குழந்தைகள் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க அட்மிஷன் இப்போ மோர் தென் 95% கம்மியாயிடுச்சு. அண்ட் குழந்தைகளின் இறப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இது தனியாளாக பண்ண முடியாது. இது பல நல்ல மனம் படைத்த டோனர்ஸ்னால இதயங்கள் அறக்கட்டளை இந்தமாரி ஒரு சிறப்பான சேவையை செய்ய முடிகிறது. முக்கியமாக என்னோட பெரிய வேண்டுகோள் பெற்றோர்களுக்கும் எல்லோருக்கும், இந்த முதல் வகை சர்க்கரை நோய் அறிகுறிகள் கொஞ்சம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்போயே சொன்னேன், குழந்தை திடீர்னு தண்ணி நிறையா குடிக்குது, யூரின் அடிக்கடி போகிறது, இந்த பெட் வெட்டிங்பாங்க, நைட்டு யூரின் ட்ரெஸ்லேயே போகிறது, அண்ட் வெயிட் மலமலன்னு குறையுதுன்னா இது வெயில் தாகம் நினச்சி விட்றாதீங்க. ஒரு சுகர் பார்க்குற டெஸ்ட்டு 20 ரூபா. எனக்கு அதை கண்டுபிடிச்சிட்டா உடனடியே ட்ரீட் பண்ணிட்டா பெரிய பெரிய ஐசியூ அட்மிஷனை தடுக்க முடியும். அடுத்தது இன்சுலினை தயவு செஞ்சு நிறுத்தக்கூடாது. முதல் வகை சர்க்கரை நோய் நிறைய தவறான கண்ணோட்டம் இருக்குது. இன்சுலின் போனால் கிட்னி போயிடும், அது இதுன்னு எதையா வளரிட்டு இருப்பாங்க. இன்சுலின் நம் உயிர் காக்கும் நண்பன் நம்ம குழந்தைங்களுக்கு. இதை மருத்துவர் பரிசீலனை இல்லாமல் எக்காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது. அந்த இன்சுலின் ஒழுங்காக போட்டால் எல்லா குழந்தைங்களும் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழலாம். இது 2வது வேண்டுகோள். 3வது கொஞ்சம் சுகர் அளவை அப்பப்போ ஒழுங்காக செக் பண்ணிக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இந்த ஜங்க் ஐட்டம்ஸு, பிஸ்கெட், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்டு, சிப்ஸு, முறுக்கு, மிக்சர், கேக்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் எங்களோட முதல் வகை சர்க்கரை நோய் குழந்தைகள் சர்க்கரை நோய் அல்லாத குழந்தைங்களோட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. எனக்கு அவங்க உடம்பு ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. காய்கறிகள் நிறையா எடுத்துக்கிட்டோம், டீ காஃபி பாலில் சர்க்கரை வேணாம். ஸோ இது ஒன்றும் புது அட்வைஸ் கிடையாது. எல்லாரும் ஃபாலோ பண்ணுற அட்வைஸ் தான் எங்கள் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது கூட டெஸ்டிங் பண்ணிவிட்டு இன்சுலினை கரெக்டாக போட்டுக்கொண்டால் குழந்தைங்களுக்கு இது ஒரு நோயே கிடையாதுன்னு நான் சொல்வேன். எனக்கு இப்போ எங்களோட எல்லா குழந்தைங்களும் இதெல்லாம் ஒரு நோயே கிடையாது அங்கிள்னு சொல்லி ஹாப்பியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்து யாராவது ஏழ்மையில் 20 வயதுக்கு கீழே இன்சுலின் தேவைப்படும் குழந்தைகள் இருந்தால் இதயங்கள் அறக்கட்டளைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். என்னோடய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். எங்களோட வலைதளம் இதயங்கள்.org. சும்மா நீங்கள் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு கூகுள் பண்ணாலே வரும். என்னுடைய எண் 9042858882. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா எங்களால் முடிஞ்ச அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்வோம். ஸோ தயவு செஞ்சு இந்த மெசேஜை நீங்கள் எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்கள். இது தமிழகம் முழுக்க போகணும். இது எனக்கு எங்களோட கனவு. தமிழகம் முழுக்க ஒரு ஏழ்மையில் இருக்கும் குழந்தை கூட கஷ்டப்படக்கூடாது. ஸோ மனமார்ந்த நன்றிகள் இந்த உதவிக்கு.